அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள். பிறந்தநாள் அன்று அவர் சிறப்பான நிறைய உரையாற்றினார். மக்களுக்கு அவ்வளோ சேவை செய்தார். திமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு வருவதையும் சுட்டி காட்டினார். அவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தொண்டு செய்வதிலும் சேவையாற்றுவதிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் அன்று பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தாங்க. இப்படிலாம் சொன்னால் உங்களுக்கு கோபம் தானே வரும். உண்மையிலுமே உங்களுக்கு கோபம் வர மாதிரியும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா மீடியாவில் மட்டும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வரும், ஆனால் உண்மையில் நடக்குமானால் நடக்காது. இதில் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தநாளைக்கு அவர் அப்பாவான ஸ்டாலின் அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே விஷஸாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுத்தாரு. எந்த அளவுக்கு உழைச்சார் அப்படின்றத நம்மளாம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா சமீப காலங்களாக பார்க்கும் பொழுது அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜெல்லாம் பெண்களோட புகைப்படங்களை லைக் பண்ணுவதும் பார்த்தீங்கன்னா மீடியாக்களில் இது பரப்பப்படுகிறது அப்படின்றத விட மீடியாக்களில் அவர் எங்கெங்கே நகர்றார், ஒவ்வொரு விஷயம் நகர்வெல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது திமுக கட்சியே இப்படிதான்பா, அவங்க கூத்தாடிகளையும் கூத்தாடுபவர்களையும் கூட வைத்து கொண்டு தான் அது தாத்தா காலத்துலேருந்து அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் புதுசா அப்படின்னு கேட்குறீங்க. இதில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணார். இந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்க பார்த்தீங்களா, இந்த கரக டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. இந்த கரகம் போட்டுக்கிட்டு ஆடாமல் இந்த லேடிஸ்லாம் இந்த குத்து டான்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அந்த டான்ஸ் எல்லாம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் இந்த உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூத்தை ரசிச்சிட்டு இருக்காரு. சரி, இவங்க எப்பயுமே சேவை இப்படி தானே செய்வாங்க அப்படின்னு நம்மளாம் பார்க்கும் பொழுது கீழே ஆடுன்னு சொல்லிட்டு என்னமோ இவரை புகழ்ந்து பாடுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா 4-5 லேடிஸ் எல்லாம் குத்து டான்ஸ் போட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்காரு. கூட்டுறவுத்துறையில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு என்டர்டைன்மெண்ட் தேவை தான், அதற்கு இப்படியா இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற கேள்வி கேட்குற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நடந்து கொள்கிறார்கள் இந்த திமுக சேர்ந்தவர்கள் அனைவருமே. இதில் இன்னொன்று என்ன தெரியுங்களா, பார்ட்டின்ற பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் தானே அது நடத்திட்டு இருக்குது. ஒயின் ஷாப்பு மது கூடங்களே அங்கே தானே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டின்ற பேரில் இதுவும் பார்த்தீங்கன்னா உணவு நான்வெஜ்ஜோடு சேர்த்து பக்கத்தில் கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழன் பேர் எடுக்கிற மாதிரி வீரன் பேர் வச்சிட்டாங்க. இதெல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் உதயநிதி ஸ்டாலின் பர்த்டே நடந்திருக்கு. இதில் விஜய் அவர்களை தான் நம்ம பாராட்டணும். ஏன்னா விஜய் அவர்கள் இதே நாளில் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் இந்த சம்பவங்களை நடத்தி முடிச்சிட்டாப்புல. எல்லா மீடியாக்கள்லேயும் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த விஷயம்தான் போயிட்டு இருக்குது. முழுக்க போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா மீடியா முழுவதும் சமூக வலைதளங்கள் முழுவதுமாக ஆக்கிரமித்து விட்டது. இதே சம்பவங்களை தானே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போது இது தானாக அமைஞ்சதா இல்லை விஜய் பிளான் பண்ணாருன்னு தெரியாது. இருந்தாலுமே வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இது அவங்க ஸ்டைல்லேயே சினிமா பாணிலேயே நம்மளும் பேசுவோமே. ஏன்னா இங்கே உதயநிதி ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியான திராவிட அரசும் பார்த்தீங்கன்னா அடுத்து 2026 தேர்தலில் சிறப்பான ஒரு ஆட்சியை அமைக்கும் அப்படின்லாம் சொல்றாரு பர்த்டே அன்னைக்கு. இல்லை காணொலியில் பிறந்தநாள் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உரையாற்றுவாங்க. அப்போல்லாம் நம்ம டிடி தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதில் உரையாற்றுவார். முதல்வராக இருக்கவும் சரி, இப்போல்லாம் துணை முதல்வன்ற பதவியெல்லாம் கிடையாது. இந்த அமைச்சர் பெருமானும் சரி உரையாற்றுவாங்க. இல்லை அவங்க யாருமே வரலன்னா அவங்க புகைப்படம் போட்டு வாழ்த்து தெரிவிப்பாங்க. இப்போ அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா கூத்து நடக்குது பாருங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி குத்து டான்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இதே பொழப்பா தெரிகிறது. இந்த மாதிரி போய் கொண்டு இருக்கிறது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் என்னத்தை பண்ணிட்டு இருக்காருன்றதையும் நீங்களும் பார்த்துங்க மக்களே. கூட்டுறவுத்துறையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக லோன் வாங்குறவங்களாம் யாருன்னா திராவிட மாடல் அரசை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர். இந்த லிஸ்ட்டில் எடுத்து அவ்வளோ பேர் இருக்கும். இதெல்லாம் நம்ம சொன்னால் என்ன பண்ணுவாங்க, உடனே உனக்கு தெரியுமா லிஸ்ட்டை காமிப்பாங்க. நீ வாங்க எங்கள் ஊரில் காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ பேரும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்கள் சார்ந்த திமுக பிரமுகர்களுக்கும்
அவங்க சார்ந்த கட்சிக்காரங்க தான் இங்கே ஆட்சியே நடக்குது. பார்த்தீங்கன்னா பார்ட்டியிலிருந்து குத்து டான்ஸ் எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்குது. இதே பொழப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதில் கனிமொழி அவர்கள் அக்கா அவர்களும் பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவித்து அவர்களும் பொன்னாடையெல்லாம் போத்தினார்கள். இதில் ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். ஆனால் மக்களை பாதுகாக்கும், சமூக நீதியை பாதுகாக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ரவுண்டு கட்டுவாங்க பார்த்தா ரவுண்டு கட்டுறதில்லை. இதில் ஒரு 49வது வயது வந்துட போது, அடுத்த வருடம் 50வது வயது. இதில் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் கடைசி நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்க போகிறாங்களா, இல்லை ஸ்டாலின் தான் பயணிக்க போகிறார் அப்படின்ற ஒரு திகிலோடு தான் டிஎம்கே பயணித்து வருகிறது. இதில் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தா விஜய் தான் மெஜாரிட்டியாக போகுன்ற ஒரு கணக்கையும் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதற்காக போக மாட்டாங்க. ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளராக இருந்து ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சுட்டா, ஒருவேளை கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ராஜா இந்த டைமில் இருந்தாலும், ஒருவேளை அவங்க கணக்கு நான் சொல்கிறேன், ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே உதயநிதியும் முதல்வராக அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஏன்னா ஒரு மனதாக எல்லாருமே எம்எல்ஏக்கெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்கன்னா யார் வேணால் முதல்வராக இருக்கலாமே, சட்டத்தில் இடம் இருக்கும்போது இதற்கான பிளானும் அங்கே போய்கொண்டு இருக்கிறதாக தகவலும் வெளியே இருக்கிறது. ஒரு வழியாக உதயநிதி ஸ்டாலினோட பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சாய்த்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். செங்கோட்டையின் வருகையும் இங்கே உதயநிதி ஸ்டாலினோட பர்த்டேவும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இவங்களோட அடுத்த கட்ட நகர்வை தாவேக்கா தடை செய்திருக்கிறது. அப்போ இதுலேருந்தே பார்த்துங்க, இயற்கையாக ஒரு சம்பவம் நடக்கிறது. அதே மாதிரி 2026 தேர்தலும் நடக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். கனிமொழி அவர்கள் தம்பிக்கு பர்த்டே எல்லாம் கொண்டாடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த ஆட்சி நடக்கும்போது, எடப்பாடியார் ஆட்சி நடக்கும் பொழுது மது அருந்தி விட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டார்கள். விதவைகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பிறந்த நாள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பிறந்த நாளும் சரி, கல்யாண நாளும் சரி, மற்ற எல்லா நாட்களும் சிறப்பாக கொண்டாடுவாங்க, சிறப்பாக வாழ்வார்கள். மக்களின் நலனில் அக்கறையே இருக்காது. ஒரு நல்ல அறிவிப்பு வரும், மக்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கான சட்ட ஒழுங்கெல்லாம் சரி செய்யப்படுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறத ஒவ்வொரு சம்பவங்கள் அங்கே அந்த குடும்பத்தில் நடக்கும்போது நம்ம பார்க்கறது ஏன்னா மீடியா மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அந்த சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு செய்தி உதயநிதி ஸ்டாலின் அவரோட பிறந்த நாளில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இவங்க பண்ணுற அட்டகாசம் நிறைய இருக்குங்க. இதில் நம்ம கண்ணில் பட்டதுன்னு வச்சுங்க, அதையும் நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்தை அடுத்து உள்ள அகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பார்த்தீங்கன்னா கஸ்பாபுரம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குங்க. அங்கே மனோஜ் தங்கராஜ் அப்படின்ற அமைச்சர் அவங்க அக்காவை பினாமியாக வச்சு போலி பத்திரம்லாம் ரெடி பண்ணி 17.77 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா பத்திரங்கள்லாம் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா பட்டா போட்டு விற்றுருக்குறாங்க. இதுக்கு 100 கோடி மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவங்கள் இன்னைக்கு சென்னை பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. இந்த போலி ஆவணங்களை பார்த்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு அப்படின்னே சொன்னாராம். உண்மையிலுமே சொல்லியிருக்காருங்க. எப்படி பக்காவாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போலி ஆவணங்களை வச்சு நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கும் அரசு நிலங்களை எல்லாம் எப்படி நீங்கள் இந்த மாதிரி பட்டா போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர் அலுவலர் அவர்களையும் பார்த்தீங்கன்னா தாசில்தார் அவர்களையும் அது பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையை சேர்ந்த இது சம்பந்தப்பட்ட அனைத்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளையும் பார்த்தீங்கன்னா பணி நீக்கம் செய்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க இதனை உத்தரவிட்டிருக்காரு. இந்த மாதிரி திமுகவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் பர்த்டே ஒரு கேடா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இந்த ஒரு பதிவை நான் உங்கள்கிட்ட தெரிவித்தேன். பார்த்தீங்கன்னா எல்லா வழக்குகளும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு செய்யும் அனைத்து வழக்குகளுமே நீதிமன்றம் போகுது. ஆனால் அடுத்தடுத்து இவங்க ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்து அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க. வாரிசாக பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க, முதல்வர் வராங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் முன்னேறவே இல்லைப்பா. உண்மைதானே? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து தமிழ் தேசிய குரலுடன் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.